கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். ஒரு போலீஸ் சாஜன் இந்த இடத்துக்கு வந்து மிக மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை செய்து குழப்பத்தை ஏற்படுத்தியதன் பின்னர் போலீசார் இந்த இடத்திற்கு வந்து நீங்கள் யார் கொலை செய்தார்கள் என்பதை இங்கே பதிவு செய்ய முடியாது. இந்த இடத்திலே இந்த படுகொலை என்பது இராணுவத்தினராலும் துணைக்குழுவினாலும் ஊர்காவல் படையினாலும் நிகழ்த்தப்பட்டது என்கின்ற உண்மை நிறுவனமாக்கப்பட்ட உண்மை. 85 பெண்களும் 10 வயசுக்குட்பட்ட 43 சிறுவர்களும் 25 வயோதிபர்களும் உள்ளடங்கலாக 3 கைக்குழந்தைகள் 10 மாதத்துக்கு உட்பட்ட 3 கைக்குழந்தைகள் இந்த படுகொலை சம்பவத்தின் மீதும் கொலை செய்யப்பட்டார். நடேசன் கொல்லப்பட்டார், சிவராம் கொல்லப்பட்டார், சந்திரநீர் கொல்லப்பட்டார். கொலை என்பது இந்த நாட்டில் ஒரு கலையாக மாறி இருக்கின்றது. குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு தேசமாக இந்த நாடு மாறி இருக்கின்றது. குற்றவாளிகள் இங்கு தண்டிக்கப்படாமல் குற்றவாளிகள் கௌரவிக்கப்படுகின்றார்கள், அமைச்சர்களாக கூட இருக்கின்றார்கள். தேர்தல் காலத்திலும் கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றால் தேர்தல் முடிந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி 30 ரூபாய் மேக்ஸ் அமைப்புடன். 1990ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 9ஆம் தேதி சத்ருகொண்டான், பனிச்சேடி, கொக்குவில், பிள்ளையாரடி கிராமங்களைச் சேர்ந்த 186 அப்பாவி பொதுமக்கள் இராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் இராணுவ துணைக்குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்ட 34வது நினைவு நாளை இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். 34 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மண்ணிலே அன்றைய நாட்களிலே யுத்த அசாதாரண சூழல் தோன்றியிருந்த அந்த காலத்திலே இந்த மக்கள் பல இடங்களில் இடம்பெயர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனாலும் 3 நாட்களுக்கு முன்னர் வந்தாரமூலை பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற சுற்றி வளைப்பு படுகொலையின் பின்னர் பலர் இந்த சொந்த இடத்திற்கு திரும்பியிருந்த வேளையிலே இதே நாளில் இதே மாதம் 90ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 9ஆம் தேதி இந்த 4 கிராமங்களையும் சுற்றி வளைத்த இராணுவத்தினர் போய்ஸ்டவுன் இராணுவ முகாமிலே ஒரு கூட்டம் இருக்கிறது, அதற்கு எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லி 186 அப்பாவி பொதுமக்கள் உட்பட பலரை அங்கே அழைத்து சென்று அங்கே அவர்களை வெட்டி கொலை செய்ததாக நேரிலே கண்டு இந்த கொலை சம்பவத்திலே இருந்து தப்பியவர்கள் சாட்சியம் அளித்திருந்தார்கள். ஆகவே இந்த படுகொலை என்பது இராணுவத்தினராலும் இராணுவத்தினோடு இயங்கிய ஊர்காவல் படையினராலும் அதேவேளை துணை இராணுவ குழுக்களாலும் மேற்கொண்டது என்பது மிக தெளிவாக நிறுவனமாகியது. 1995ஆம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா அவர்களால் இந்த படுகொலைக்கென்று சொல்லி ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம் செய்யப்பட்டது. அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அன்றைய ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் கே பாலகிருஷ்ணர் அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார். அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு பலர் இந்த படுகொலையிலிருந்து தப்பியவர்கள் நேரடியாக சென்று சாட்சியம் அளித்திருந்தார்கள். அந்த சாட்சியத்தின் போது அன்றைய நாட்களில் இங்கே இராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் வர்ணகுல சூரிய, கேப்டன் கேரத் விஜயநாயக்க, கேர்னல் பெர்சி பெர்னாண்டோ ஆகியோருடைய தலைமையிலே வந்த இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டு இந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த மக்கள் படுகொலை செய்யப்படுகின்ற அந்த இராணுவ முகாமிலே ஒரு புதைகுழு மிகப்பெரிய பாரிய குழி அமைக்கப்பட்டு அங்கே டயர்கள் போட்டு எரிக்கப்பட்டு அங்கே வெட்டி அந்த குழிகளுக்குள்ளே மக்கள் போடப்பட்டார்கள். அப்படி வெட்டி போடப்பட்ட ஒரு இளைஞன் அந்த குழிகளுக்குள்ளே விழாமல் சற்று தள்ளி விழுந்து அந்த இளைஞன் குற்றுயிராக மீண்டு வந்து அந்த உண்மை சம்பவங்களை உயிர் பதற வைக்கின்ற அந்த படுகொலை சம்பவங்களை அங்கே சொல்லியிருந்தார். ஆகவே அந்த சம்பவங்களை பதிவு செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு மிகவும் உன்னிப்பாக அந்த ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் கே பாலகிருஷ்ணர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். இது இராணுவத்தினராலும் துணைக்குழுவினாலும் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, இது ஆதாரத்தோடு நிறுவனமான உண்மை என்பதை அந்த அறிக்கையிலே இறுதி செய்து ஜனாதிபதியுடைய கைகளிலே அது வழங்கியிருந்தார். அதன் பின்னர் இந்த இடத்திலே அமெரிக்காவிலிருந்து இந்த இடத்திற்கு வந்து பட்ரீசியா லோரன்ஸ் என்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வை 91ஆம் ஆண்டிலிருந்து 95ஆம் ஆண்டு வரை இந்த மண்ணிலே இருந்து இந்த படுகொலை சம்பந்தமாக ஆய்வு செய்து தன்னுடைய கலாநிதி ஆய்வை அவர் செய்துகின்ற பொழுது அவர் அந்த ஆய்வின் மூலம் சாட்சிகள் மூலம் இந்த படுகொலையை இராணுவமும் துணைக்குழுவும் ஊர்காவல் படையும் செய்தது என்பதை தன்னுடைய அறிக்கையிலே எழுதி அதையும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அவர் தெரிவித்திருந்தார். அதன்போது கேப்டன் கேரத் விஜயநாயக்க அவர்களையும் வர்ணகுல சூரிய அவர்களையும் ஜனாதிபதி ஆணைக்குழு அழைத்து விசாரணை செய்திருந்தார்கள். ஆகவே இந்த இடத்திலே இந்த படுகொலை என்பது இராணுவத்தினராலும் துணைக்குழுவினாலும் ஊர்காவல் படையினாலும் நிகழ்த்தப்பட்டது என்கின்ற உண்மை நிறுவனமாக்கப்பட்ட உண்மை. இன்றைய நாளிலே
இந்த மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்காக இறந்தவருடைய பெயர்கள்களை பதித்து யார் கொலை செய்தார்கள் என்பதையும் ஒரு கல்படிவத்திலே பதித்த பொழுது அவர் போலீசார் இந்த இடத்திலே வந்து மிக குழப்பத்தை விளைவித்தார்கள். ஆரம்பத்திலே இந்த இடத்திற்கு கொக்கிவில் போலீஸிலே பணியாற்றுகின்ற MM பைசல் என்கின்ற ஒரு போலீஸ் சாஜன் இந்த இடத்திற்கு வந்து மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை செய்து குழப்பத்தை ஏற்படுத்தியதன் பின்னர் போலீசார் இந்த இடத்திற்கு வந்து நீங்கள் யார் கொலை செய்தார்கள் என்பதை இங்கே பதிவு செய்ய முடியாது என்று சொல்லி சொன்னார். அப்போ நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம். ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலம் மூலம் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை இறுதி செய்திருக்கின்றார். ஏனையவர்கள் இதை இறுதி செய்திருக்கின்றார்கள். கொலம்பிய பல்கலைக்கழகத்திலே, அமெரிக்க தேசத்தின் கொலம்பிய பல்கலைக்கழகத்திலே இருந்து மேற்கொண்ட ஆய்விலே உறுதி செய்திருக்கிறார். பட்டீரியா லோரன்ஸ் அவர்கள் அதை ஆய்வு செய்து அதை நிறுவனம் செய்திருக்கிறார். இதைவிட வேறு என்ன ஆதாரம் தேவை என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், இராணுவமோ துணைக்குழுவோ அல்லது ஏனையவர்கள் அரசு சார்பிலே இந்த கொலையை நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் பதிவு செய்ய வேணாம் என்று சொல்லி. உண்மையிலே இந்த நிலவரத்தை பாருங்கள். யார் படுகொலை செய்தார்கள் என்பதை கூட ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இன்று ஜனாதிபதி தேர்தல் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பல தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற வேட்பாளர்கள், பிரதான கட்சியினுடைய வேட்பாளர்கள் 76 வருட பிரச்சனைக்கு தீர்வு காணப் போகின்றோம், தமிழ் மக்களுக்கு தீர்வை கொடுக்க போகிறோம் என்று சொல்லி வெற்று வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள். ஆனால் இங்கே போலீசாரும் இராணுவத்தினரும் இங்கே மக்கள் தங்களை யார் கொலை செய்தார்கள் என்று சொல்லுகிற கருத்து சுதந்திரத்தை கூட கொடுக்க முடியாதவர்களாய் அவர்கள் அள்ளி வீசுகிற வாக்குறுதிகளை உண்மையான முகத்தை போலீசார் இங்கே காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த படுகொலை என்பது ஒரு சாதாரணமான ஒரு படுகொலை என்பது கொலை அல்ல. இந்த 186 பேரிலே 85 பெண்களும் 10 வயசுக்குட்பட்ட 43 சிறுவர்களும் 25 வயோதிபர்களும் உள்ளடங்கலாக 3 கைக்குழந்தைகள், 10 மாதத்துக்குட்பட்ட 3 கைக்குழந்தைகள் இந்த படுகொலை சம்பவத்தின் மீதும் கொலை செய்யப்பட்டார். இது சாதாரண ஒரு விடயம் இல்லை. ஆகவே யார் செய்தார்கள் என்பது தெரியும். ஆனால் இதை செய்ய இந்த நினைவேந்த நிகழ்விலே அந்த யார் செய்தார்கள் என்பதை பதிக்கின்ற அந்த கல்லை பதித்த பொழுது போலீசார் இன்று வந்து பலரை கைது செய்து அந்த கல்லை உடைத்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டிலே சட்டம், ஒழுங்கு, நீதி, நியாயம் என்பது பொய்யாக இருக்கிறது. ஆகவே அதனால்தான் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கும் அநீதிக்கும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட படுகொலைகளுக்கும் நாங்கள் சர்வதேச விசாரணையை கோரிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒருபோதும் தமிழர்களுக்கு இந்த நாட்டிலே நீதி கிடைக்காது, ஒற்றையாட்சி தீர்வை தர முடியாது. சர்வதேசத்தின் மூலமே தமிழர்களுக்கும் 34 ஆண்டுகள் கடந்தும் இந்த படுகொலையை யார் செய்தார்கள் என்பதை மிக தெளிவாகவும் உறுதிப்படுத்தியும் இதுவரை விசாரணைகளோ கைதுகளோ அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இன்றும் சர்வதேசத்திடம் இதற்கான நீதியை கோரிக்கொண்டிருக்கிறோம். இனப்படுகொலை என்பது சர்வசாதாரண நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். 1956, 1958, 1961, 1964, 1974, 1977, 1981, 1983, 1983 இருந்து 2009 வரை இனப்படுகொலைகள் இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பதை தேசமும் அறியும், சர்வதேசமும் அறியும். அந்த படுகொலைகளில் ஒன்றாக அமைவதுதான் இந்த சத்ருகொண்டான், பிள்ளையாரடி, பனிச்சேடி, கொக்குவில் சார்ந்த மக்களின் படுகொலையாக அமைகின்றது. இந்த படுகொலை விடயத்தில் குற்றவாளிகள் யார் என்பது கூட அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இருந்தும் குற்றவாளிகள் என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு தேசமாக இந்த நாடு மாறியிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையானது நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பாக உண்மையை கண்டறிய வேண்டும், அதற்கு நீதியை வழங்க வேண்டும், மீண்டும் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையால் அங்கு கூறப்பட்ட எந்த கருத்துக்களும் இந்த நாட்டால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரிய வேண்டும், இனத்தை அளிக்கின்றார்கள், கலாச்சாரத்தை அளிக்கின்றார்கள், அடுத்த கட்டமாக இந்த நினைவு தூபிகளை அழிக்க நினைக்கின்றார்கள். மொத்தத்தில் பார்க்க போனால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்புக்கான செயல்பாடுகள் இந்த நாட்டில் மிகவும் திட்டமிட்டு நேர்த்தியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஆகவே இன்று தேர்தல் காலத்திலும் கூட, இந்த தேர்தல் காலம் என்றால் அந்த இடத்திலாவது மக்களுக்கு ஒரு ஜனநாயக சுதந்திரம் கிடைக்கும் என்று நினைப்பார்கள். இந்த தேர்தல் காலத்தில் உண்மைகளை அம்பலப்படுத்தியதற்காக முதலில் தமிழர்களை கொலை செய்கின்றார்கள், அடுத்ததாக உண்மைகளை கொலை செய்கின்றார்கள்.
அந்த உண்மைகளை சொல்லுகின்றவர்களை இன்று போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று அவர்களை இன்று எச்சரித்து விடுதலை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தேர்தல் காலத்திலும் கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றால் தேர்தல் முடிந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் பலரை தெரிவு செய்து வந்திருக்கின்றோம். ஆனால் எவரும் எங்களுக்கு நீதி தரவில்லை. குற்றவாளிகளை பாதுகாக்கின்றவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சர்வதேசத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் எங்களுடைய அருட்தந்தை அழகாக சொல்லியிருந்தார். இந்த இனப்படுகொலையின் அந்த முழு விவரத்தை ஒரு ஆய்வு ரீதியாக அழகாக சொல்லியிருந்தார். இந்த இவ்வளவு விடயமும் ஆதாரமாக இருந்தும் கூட குற்றவாளிகள் இங்கு தண்டிக்கப்படாமல் குற்றவாளிகள் கௌரவிக்கப்படுகின்றார்கள். அமைச்சர்களாக கூட இருக்கின்றார்கள். யோசப் பராசிங்கம் ஐயா கூட படுகொலை செய்யப்பட்டார். அந்த குற்றவாளிகளும் கௌரவமாக தான் இருக்கின்றார்கள். பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டார். ஆனால் குற்றவாளிகள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் கொல்லப்பட்டார். குற்றவாளிகள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். நடேசன் கொல்லப்பட்டார். சிவராம் கொல்லப்பட்டார். சந்திரநீர் கொல்லப்பட்டார். கொலை என்பது இந்த நாட்டில் ஒரு கலையாக மாறி இருக்கின்றது. இருந்தும் கூட நீதி, உண்மை, மீள இவ்வாறான சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் நாங்கள் எமது மக்களை, மறைந்தவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டுதான் இருப்போம். ஆகவே மனித உரிமையை மீண்டும் மீண்டும் மீறி ஸ்ரீலங்கா அரசை மீண்டும் ஒரு குற்றவாளி கூண்டில் நீங்கள் நிறுத்தக்கூடாது. எங்களுடைய மறைந்த உறவுகளை நாங்கள் நினைவு கூறுவதற்குரிய உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த உரிமையை நீங்கள் தடுத்தாலும் கூட நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம். நீங்கள் இன்று அடாவடித்தனங்களை செய்து இதனை எங்களது செயல்பாட்டை நீங்கள் நிறுத்த பார்த்தீர்கள். எங்களுடைய அருட்தந்தையர்கள் இந்த இடத்தில் வந்து சரியான முறையில் முகம் கொடுத்து அதற்குரிய பதில்களை கொடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் எங்களை வெட்டி வீழ்த்தினாலும் கூட நாங்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருப்போம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மனித உரிமைகளை மதிக்காத நாடு உருப்படாது, அது பங்கரோத்து நிலையில் தான் இருக்கும் என்பதற்கு 75 ஆண்டு கால சரித்திரம் எங்களுக்கு சான்றாக இருக்கின்றது. ஆகவே இனியாவது இந்த தேர்தல் காலத்திலாவது நீங்கள் பல வாக்குறுதிகளை தந்திருக்கின்றீர்கள். தேர்தல் முடிந்தவுடன் எல்லாவற்றையும் காற்றில் வீசிவிட்டு நீங்கள் செல்வீர்கள். எனவே மீண்டும் சொல்வது, எங்களை ஏமாற்றுவது உங்கள் தொழில் என்றால் நாங்கள் ஏமாறுகின்ற மடையர்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இனியும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாரில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.